யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நீ அடிக்கடி மூட் ஆஃப் ஆகுற மகளே, நீ அடிக்கடி அப்படியே சமாதான குறைவா நீ மாறுற, உனக்கு ரொம்ப சமாதானம் அடிக்கடி எடுக்கப்படுது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, அந்த சமாதானம் வேற எங்கேயும் ஆரம்பிக்காது, வேற யாரும் கொடுக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை நான் உனக்குள்ளதான் நான் வச்சிருக்கிறேன், உங்களுக்குள்ளதான் அந்த சமாதானத்தை வச்சிருக்கிறேன். நீங்க அந்த சமாதானத்தை வாஞ்சிப்பீர்களே ஆனால், அந்த சமாதானத்தை வாஞ்சிப்பீர்களே ஆனால் அந்த சமாதானம் உங்களை தேடி வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாதானம் எனக்குள்ளே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார் அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, அவர் சமாதான காரணர். அவர் சமாதான காரணர். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. ஒருவரும் கொடுக்க முடியாததும் ஒருவரும் எடுக்க முடியாத தேவ சமாதானத்தை நமக்குள்ளே வைக்கிற கர்த்தர். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுடைய இருதயம் சஞ்சலப்படலாம், வருத்தப்படலாம். இத்தனை நாட்களும் ஒரு சமாதான குறைவோடையே நீங்கள் அலைந்திருக்கலாம். சில காரியத்தை நினைக்கும் போது உங்களுக்குள்ள ரொம்ப சமாதான குறைவு வரலாம். சமாதானமா தூங்க முடியல, சமாதானமா வேலை செய்ய முடியல, எதுலையுமே ஒரு சமாதானமே இல்லை. என்னுடைய இருதயம் அலை மோதிட்டே இருக்குது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்திலே நீங்கள் ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு நிறைய பரிசுத்தவான்கள், வயதான ஊழியக்காரர்களோட ஒரு சிலரோட நான் இருந்திருக்கிறேன். அப்போ என்னை வளர்த்தின பாஸ்டருடைய அந்த கடைசி நேரங்களிலே அவரோட கூட நான் இருந்தேன். இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா படுத்த படுக்கையில இருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர் வியாதி ஒரு விசை அது சரியாகி, அதற்கு பிறகு ஆண்டவர் அவங்களுடைய ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்து, அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் ஊழியம் பண்ணி கடைசியில் கத்தரிப்பா அவரை ராஜ்யத்துக்குள்ள எடுக்க வரும்போது ஒரு பலவீனம் அவருக்கு வந்துச்சு. அப்படின்னா எங்களுக்கே தெரியும், அவருடைய கையில இருக்கிற நகத்தை கூட வெட்ட முடியாது, அதுல கூட பெயின் இருக்கும். அதை தொட்டாலே அவருக்கு பெயின் ஆகும், பின்னாடி தொட்டா பெயின் ஆகும், உடம்புல தொட்டா உடம்பெல்லாம் ஊசி வச்சு குத்துறது மாதிரி வலிக்கும். ஆனா அவ்வளவு வலியான நேரத்திலையும் அந்த ஊழியக்காரரை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே சிரிச்சுட்டு பேசி பாட்டு பாடி ஆராதனை பண்ணி தான் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் பாட்டு பாட சொல்லி, அவருடைய முகத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரகாசம், அவருடைய முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு வலியான நேரத்திலையும் இந்த மனுஷனால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது, எப்படி பாட்டு பாட முடியுது? அதுதான் என்ன அப்படின்னா, யாரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் அவருடைய இருதயத்திலே ஆளுகை செய்தது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சமாதானத்தை நீங்க பெற்றிருக்காத ஒரு நபராக இருக்கலாம். இத்தனை ஆண்டுகளும் உங்களுக்கு 4 நாள் சமாதானமா இருக்கலாம், அடுத்து உங்களுக்கு சமாதான குறை வரலாம். ஒரு சண்டை வரும்போது உங்களுடைய இருதயம் சமாதானம் அற்று போகலாம். என்னுடைய லைஃப்ல நிறைய நாள் நான் சமாதானமே இல்லாம இருக்கிறேன், எந்த காரியத்திலையும் எனக்கு சமாதானம் இல்லை. ஆனா கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு, ஆமென். Thank you Jesus.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடி இருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவாக நின்று, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வந்து அவர் மரிச்சிட்டாரு. அவர் மரிச்சதை தெரிஞ்ச உடனே இவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமாதான குறைவு வருது. என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க கதவெல்லாம் பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இனி என்ன பண்ணுவாங்களோ. ஏன் அப்படின்னா, அவருடைய தலைவனை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரை தான் தேடுவாங்கன்னா இவங்கள தான் தேடுவாங்க. அடுத்து இவரை கொண்டுட்டாங்களா, நம்மளையும் அவங்க கொல்ல போறாங்கன்னு சொல்லி அவருடைய இருதயம் வந்து மரண பயத்தினால நிரம்பி இருக்கிறது. ரொம்ப பயப்படுறாங்க, என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் வந்து அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்து நின்று அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானம் எது வரைக்கும் நீடிச்சிருச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் இவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு மாண்டு போகிற வரைக்கும் இந்த சமாதானம் திரும்ப அவர்களுக்கு சமாதான குறைவு வரவே இல்லை. அதற்கு பிறகு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அதற்கு பிறகு அவங்கள தூக்கி காவலில் போட்டாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு அடி உதைய கொடுத்தாங்க. அவங்க நிறைய பேரை இரத்த சாட்சிகளாய் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனா எத்தனை சூழ்நிலைக்கு போனதுக்கு பிற்பாடும் அவருடைய மனதுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, சமாதானம் குடிகொண்டது. இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒன்று நடக்க போகிறது, ஒன்று நடக்க போகிறது. இதுவரையிலும் பார்த்த பல பிரச்சனைகள் உங்கள் சமாதானங்களை எடுத்து போட்டிருக்கலாம். ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலே உடனே ஒரு சமாதான குறைவு உங்களுக்கு வந்திருக்கலாம். பாஸ்டர், என்னுடைய கணவனார் பேசுகிற வார்த்தையை கேட்ட உடனே எனக்குள்ள அந்த சமாதான குறைவு வருது. வேலை ஸ்தலத்தில் போய் அவங்க பேசின உடனே எனக்குள்ள ஒரு பெரிய சமாதான குறைவு வருது. நான் வந்து சமாதானமாகவே இருக்க முடியல. ஆனா நான் நம்புறேன், இனி எந்த பிரச்சனைகள் வந்தாலும், இனி யார் என்ன பேசினாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும், உங்களுடைய இருதயத்தில் நிரந்தரமான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோடு ஆமென். யாரும் எடுக்க முடியாத, யாரும் கொடுக்கவும் முடியாத, எஸ் எஸ் ஜெபம் பண்ணுங்க சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் அப்படியே ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி இந்த வார்த்தை எனக்கு நடக்கணும்னு சொல்லுங்க. கீபோர்டு கொஞ்சம் ஆமென். எல்லாரும் முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஏசப்பா இந்த வார்த்தை எனக்கு நிலைவரமாய் வேண்டும். ஆமென். நிலைவரமாய் சொல்லுங்க. எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இத கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும். ஹல்லேலூயா. இனி அந்த சமாதான குறைவை கர்த்தர் தர மாட்டார். உங்களுடைய இருதயம் அப்படியே கலங்கி கொண்டிருக்கிறதா ஆண்டவர் மாற்றுகிறவர். இன்றைக்கு இந்த ஊழியக்காரர் மூலமாய் வருகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உண்மையானதா இருக்குமானால் இனி மரணம் வரைக்கும், இனி மரணம் வரைக்கும், ஏசப்பாவை சந்திக்கிற வரைக்கும், ஆமென் ஆமென், இனி அந்த சமாதான குறைவு வருவது இல்லை. சமாதான குறைவு வருவது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்காக ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஒரு ரொம்ப அழகான வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை நீங்க எப்பவுமே உறுதியா பற்றி பிடிக்கணும். பாருங்க, நான் இந்த இடத்துல பாருங்களேன், இதுக்கு முன்னாடி இவர்களுக்கு வந்து எவ்வளவு சமாதான குறைவு அப்படின்னா, யாருக்காக பயந்தாங்கன்னா தங்களை யூதர்கள் வந்து கொன்றுவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஆனா அதற்கு பிறகு கொஞ்ச நாள் தாண்டி இவங்க பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடும்போது வேதம் சொல்லுது, பேதுருவெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா தூங்கிட்டாரு. நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கினவங்களை யார் வந்து தட்டி எழுப்புனாங்களாமா? யாரு? தூதர்கள் வந்து தட்டி எழுப்பி கேட்டு திறந்திருக்குப்பா வாப்பான்னு கூப்பிட்டாங்களாமா. அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்லுது, அந்த சிறைச்சாலைக்கு உள்ள உட்கார்ந்து அத்தனை கடிதங்களை எழுதுறாரு. அப்படின்னா அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் அவங்களுடைய இருதயம் என்னவா இருந்துச்சு சொல்லுங்களேன்? அப்படி ஒரு சமாதானமா இருந்துச்சு. இந்த சமாதானத்தை யார் கொடுத்திருக்கிறான்? இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க இதுல தவறீங்க அப்படின்னா உங்களுடைய இருதயம் சமாதானமா இருக்கா?
உங்களுடைய இருதயம் சமாதானமா இருக்குதா? எத்தனை பேர் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்க இருதயம் வந்து பதறாம இருக்கிறது? நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. இந்த மாதிரி சிங்கத்தை மாதிரி உங்களுடைய இருதயம் வந்து தைரியமா இருக்கா? துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அந்த திட நம்பிக்கை இருக்கா? நம்ம நிறைய பேர் நினைச்சு பார்க்கும்போது அந்த சமாதான குறைவு நிறைய பேருக்கு வருகிறது. நானும் இன்னைக்கு பலிபீடத்தில் நிற்கும் போது சொல்றேன், ஐயோ, ஒரு காலகட்டம் வரைக்கும் அவ்வளவு ஊழியம் செய்வோம், அவ்வளவு பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது இருதயத்துக்குள்ள வரும் பாருங்க ஒரு சமாதான குறைவு. அப்படியே சஞ்சலமா இருக்கும், பயமா இருக்கும், பதட்டமா இருக்கும். எதுக்கு? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த பிரச்சனை சரியான உடனே அந்த சமாதானம் உடனே வந்துடும். அதுக்கு பிறகு திருப்பி அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது மனசு வந்து சமாதான குறைவா வரும். அதனால ஒரு நாள் ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த பெரிய கிருபை என்ன அப்படின்னு சொன்னா, என்ன நடந்தாலும், எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் என்னுடைய இருதயம் பயப்படாது. என்னுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அவர் சமாதான காரணர். அவர் எனக்கு சமாதானத்தை தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி, அப்பா, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிற இந்த சமாதானம் இனி உங்களை சந்திக்கிற வரைக்கும் தயங்காத ஒரு இருதயம், சமாதான குறைவு அடையாத ஒரு இருதயம் எனக்குள்ள கடந்து வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவாராக. இனி அந்த பயம் உங்களுக்கு சமாதான குறைவை கொண்டு வர முடியாது. நீங்கள் கடந்து போகிற இந்த காரியத்தில் கர்த்தர் வந்து கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு சமாதானம். அவர் சமாதான காரணர். ஹalleluya. சமாதான காரணர் நீங்க தாமே, சர்வ வல்லவரும் நீங்க தாமே. சமாதான காரணர் நீங்க தாமே, சர்வ வல்லவரும் நீங்க தாமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தாமே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தாமே. அதிசய தேவன் நீங்க தாமே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தாமே. இயேசு நீங்க இருக்கையில இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுவோம், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹalleluya. அவர் ஒருவரே சமாதான காரணர். நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே சமாதான காரணர். ஹalleluya. கர்த்தர் அவர்கள் நடுவே தோன்றி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு எது வரைக்கும் சமாதானம் அப்படின்னு சொன்னார், நீங்க என்ன சந்திக்கிற வரைக்கும். அன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவர் அந்த அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம்னு சொல்ற வார்த்தை எது வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் அந்த சமாதானம் அவங்களுக்கு தொடர்ந்துட்டே இருந்துச்சு. நான் இந்த பலிபீடத்திலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை
100% நான் நம்புறேன். நிறைய பேருடைய மனசுக்குள்ள என்ன வைக்க போறாருன்னா, சொல்லுங்களேன், கர்த்தர் ஒரு சமாதானத்தை வைக்க போறாரு. நீங்க எவ்வளவு பெரிய போராட்டத்துக்குள்ள போனாலும் உங்களுக்கு என்ன குறைவு வராது அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க சத்தமா. நான் எத்தனையோ வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களில் நம்ம கேட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சமாதானம். உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சில செய்தியை கேட்டா கலங்கி போயிடுவாங்க. சில செய்தியை கேட்கும்போது அவங்களுக்கு தூக்கமே போயிடும். அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது. ஆனா உண்மையாய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன வந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன ஒரு இருக்கும்னா, இல்ல 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 இல்ல, அவர் சமாதானக்காரன். அவர் சமாதானக்காரன். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, சீடர்களுக்கு கொடுத்த அந்த சமாதானத்தை இன்றையிலிருந்து என்னுடைய இருதயத்திற்குள்ள வைக்கணும். ஒருவரும் எடுத்து போட முடியாத அந்த சமாதானம் நீங்க ஜெபிக்க ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. வேதம் சொல்லுகிறது, நீ சமாதானத்தோட படுத்து நீங்கள் நித்திரை செய்வீர்கள். நீங்கள் சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்வீர்கள். உங்க நித்திரை இன்பமா இருக்கும். இனி படுக்கைக்கு போகும்போது சமாதான குறைவோட நீங்க போவது இல்லை. இனி அந்த பிரச்சனையை குறித்து யோசிச்சு சமாதான குறைவாய் போவது இல்லை. அந்த சமாதான காரணர் எனக்குள்ளே வரப்போகிறார். இந்த வியாதியை குறித்து இருக்கிற சமாதான குறைவை ஆண்டவர் எடுத்து போடுகிறவர். இந்த பிரச்சனையை குறித்து இருக்கிற சமாதான குறைவை எடுத்து போடுகிற நல்ல கர்த்தர். ஜெபம் பண்ண அந்த மகிமை கடந்து வரட்டும். ஏசப்பா, இயேசுவே, சொல்ல நீர் சமாதான காரணர், நீர் சமாதான காரணர், நீர் சமாதான காரணர். ஆமென். அந்த சமாதானம் எங்கள் இருதயத்திலே கிருபையாய் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் அப்படின்னு வரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த சமாதானம் யாருக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள இந்த சமாதானம் வரணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த சமாதானம் எங்க இருக்கணும் சொல்லுங்களேன். இப்போ கடல் சுற்றி கொந்தளிச்சிட்டு இருக்குது, பயங்கரமான அலைகள் வருகிறது. இந்த அலையை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள இருந்த சீடர்களுடைய இருதயத்துல சமாதானம் போயிருச்சு. ஆனா அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் அந்த அந்த பிரச்சனைக்கு எதிராய் போய் நிற்கிறதற்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சமாதான காரணர். அவருக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சமாதானம் உள்ளுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல சமாதானத்திற்கு நம்ம ரொம்ப ஆயத்தமாகணும். சமாதானம் என்கிறது இன்னொரு இடத்திலிருந்து வந்தாலும், பிரச்சனையிலிருந்து வந்தாலும், சூழ்நிலையிலிருந்து வந்தாலும், அந்த சமாதான குறைவுக்கு நம்ம இடம் கொடுத்தா தான் அந்த சமாதான குறைவு நம்மை ஆளுகை செய்யும். ஒரு தேவனுடைய பிள்ளை நினைச்சா சமாதானம் இல்லாமலும் வாழ முடியும். அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் தான் சமாதானமா வாழவும் முடியும். அப்போ சமாதானம் முதல்ல எங்க உருவாகணும், எங்க ஆரம்பிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்குள்ளேயே ஆரம்பிக்கணும். நீங்க இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ஒண்ணு நினைச்சுக்குங்க, முதல்ல உங்களை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, சமாதானப்படுத்துவதற்காக ஆயத்தமாகுங்க. பாருங்க, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே சுற்றி பிரச்சனை நடந்துட்டே இருக்குது, பயங்கரமான போராட்டம். அவனுக்கு நிறைய எதிரிகள் பெருகிட்டே இருக்கிறாங்க. நாட்டினுடைய ராஜா எதிரியா இருக்கிறார். அவரோடு கூட கொஞ்சம் பேர் சேர்ந்து இவனை துரத்திட்டே போறாங்க. இவன் பல இடங்களிலே போய் ராத்திரி பகலா கஷ்டப்படுறாரு. ஆனா தன்னுடைய ஆத்துமா சமாதான குறைவுன்னு ஒன்று வரும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். ஆமென்.
அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு ஆயத்தம் ஆகுங்க, நீங்க ரெடி ஆகுங்க. நாளைய தினத்தை குறிச்ச கவலையோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையை குறிச்ச கவலையோடு இருக்கிறீங்களா? உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? அழைத்தவர் இருக்கிறார், அவர் நடத்தி செல்ல வல்லவர். அழைத்தவர் கடைசி வரையிலும் கொண்டு போகிறதற்கு வல்லவர். அழைத்தவர் கைவிட மாட்டார். இந்த காரியம் நன்மையாய் முடியும், இந்த காரியம் தீமையாய் முடியாது. அவர் சொல்லுகிற வரைக்கும் உங்களை ஒருவரும் அழிக்க முடியாது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அந்த தரிசனத்தை வைக்கிற வரைக்கும் ஓ ஹல்லேலூயா, என்னுடைய தேவன் நம்மை எடுத்துக்கவே மாட்டார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? அப்போ நம்பர் 1, முதலாவதாக சமாதானம் பண்ணுகிறவர் முதல்ல கர்த்தரா இருந்தாலும் அந்த சமாதானத்திற்கு முதல் படி யாரு தான் போடணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னவா இருப்பேன்னா, நான் சமாதானமா இருப்பேன். வீட்டில் ஒருவேளை ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது இதுவரையிலும் ஒருவேளை உங்களுடைய இருதயம் பதட்டமா இருக்கலாம். ஆனா நீங்க இனி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னவாவேன் சொல்லுங்களேன்? சமாதானமா இருப்பேன். என் இருதயத்தை பார்த்து நான் சொல்லுவேன், நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ நீ கவலைப்படாத. உங்களை என்னையும் நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக நம்ம அதற்காக எதுக்காக பயப்படணும்? வேண்டாம். நீங்க இனி இந்த ஜெபத்திற்கு பிறகு சந்திக்க போறீங்க பாருங்க, சூழ்நிலை சந்திக்க போறீங்க, பிரச்சனை. அந்த பிரச்சனையிலெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்களே இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ எந்த காரியம் உங்களுக்கு சமாதான குறைவா இருக்குதோ அந்த காரியத்தில் நீங்க உங்களை முதல்ல என்ன படுத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லுங்களேன். நீங்க இந்த வசனத்தை சங்கீதம் 42வது சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தில் வாசிக்க முடியும். 42ஆம் சங்கீதம் 5வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை துதிப்பேன். இப்போ உங்க ஆத்துமாவை பார்த்து இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே என்ன சொல்ல போறீங்கன்னா, இது ஒரு ஜெபம், இது ஒரு ஜெபம். கவனிங்களேன், என்னை பாருங்க. அப்படியே பார்க்கும்போது என்ன சொல்றீங்கன்னா, உங்களை பார்த்தேன் நீங்க, நீ என்னவாரு, நீ என்னவாரு? இந்த சமாதானத்தை முதல்ல யாரு தான் கொண்டு வர முடியும் சொல்லுங்களேன். 1000 பேர் உங்களை சமாதானப்படுத்தினாலும் நீங்க சமாதானம் ஆகாம, நீங்க சமாதானத்துக்கு இடம் கொடுக்காம, நீங்க உங்க மனசுல சமாதானத்தை கொண்டு வராம வேற யாராலும் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க? சமாதானத்தை கொண்டு வர முடியாது. எனக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருவதற்கு யாருக்கு தான் பலன் இருக்குன்னா, நான் தான் சமாதானத்தை கொண்டு வர முடியும். அதற்கு நீங்க வழி திறக்கலைன்னா, உங்களுடைய கேட்டை நீங்க திறக்கலைன்னா அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால இப்போ எல்லாரும் சொல்லலாமா, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ நீ உங்களை பார்த்து சொல்ல, நீ சமாதானப்படு, நீ தைரியப்படு, நீ ஒன்றும் யோசிக்காத. நீ எதுக்கு இந்த மாதிரி போட்டு சிந்திச்சிருக்கிற? உன்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், உன்னை அவர் கடைசி பரியந்தம் உன்னை நடத்துவார். அவர் நடத்துகிறதுல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எது நடக்கிறதோ அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறவர். இல்லைன்னா ஒரு வழி உனக்கு அடைஞ்சா உனக்காக 7 வழி இருக்குது. நீ இன்னொரு காரியத்தை நீ பாரு. அப்படி இல்லை, யாரு சொல்றதை நீ கேட்க வேண்டாம். மனிதர்களுடைய நாவு இன்னைக்கு இப்படி பேசும், நாளைக்கு இப்படி பேசும். நீ ஏன் மனிதனுடைய நாவை பற்றி பயப்படுற? சொல்லுங்க உங்களை பார்த்தே. அப்படின்னா தலையில கை வச்சு அப்படி சொல்றவங்க அப்படி கூட சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ கலங்காதே, நீ கலங்காதே, நீ சமாதானமாயிரு, நீ சமாதானமாயிரு. கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தை நேர்த்தியாய் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராயை தெரியாம யாருன்னு சொல்லிட்டான்னா, சகோதரின்னு சொல்லிட்டான்.
ஒருவேளை சகோதரின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, உயிரை காப்பாத்துவான்னு பொய் சொல்லி சகோதரின்னு சொல்லிட்டான். கடைசியில் அவன் சொன்ன பொய்யே அவனுக்கு என்னவா வந்துருச்சு, வம்பா வந்து முடிஞ்சிருச்சு, எதிரா வந்து முடிஞ்சிருச்சு. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதான் நம்ம என்னதான் பேசணும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லி இந்த காரியத்தை நல்லா பண்ணலான்னு நினைச்சு அதே பொய் நமக்கு என்னவா வந்து முடிஞ்சிடக்கூடாது, வம்பா வந்து முடிஞ்சிடக்கூடாது. அப்ப இந்த ஆபிரகாம் வந்து இப்போ மனைவி ஆகிய சாராய எப்படி இருக்கும் பாருங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. தன்னுடைய மனைவிய இவன் சகோதரின்னு சொன்ன ஒரு காரணத்திற்காக இப்போ அந்த நாட்டினுடைய ராஜா கொண்டு போயிட்டாரு. எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை, திராணி இல்லை. அவர்கிட்ட போயிட்டு நான் பொய் சொல்லிட்டேன், இது என் மனைவி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவருடைய இருதயம் எவ்வளவு தூரம் கலங்கி போயிருக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, அந்த மனைவியின் மேல ஒரு நகம் கூட படாம, ஒரு விரல் கூட படாம அந்த இடத்துல பாதுகாக்கிறதற்கு ஒரு தேவன் இருந்தார், ஒரு தேவன் இருந்தார். அதனால நான் நம்புறேன், உங்களுக்கு விரோதமாய் அடிக்கிற அத்தனை புயலின் மத்தியிலையும் எனக்கு ஒரு சமாதானம் கொடுக்கிறவர். நம்பர் 1, முதலாவதாக சமாதானத்திற்கு யார் தான், அந்த சமாதானம் எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படியே படன்னு வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமாவே கேட்கல, சத்தமா சொல்லுங்க. இப்போ இந்த ஊசி போடுறதுக்கு பயந்தவங்க எத்தனை பேர்? இன்னைக்கும் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க வளர்ந்தாலும். ஆனா சின்ன வயசுல ஊசியை போடும்போது நம்மளை நிறைய பேருக்கு கட்டி வச்சு தான் ஊசியை போடணும். அவ்வளோ பயம். அந்த ஊசியினுடைய அந்த தன்மையை பார்த்தா இது என்னமோ ஃபுல்லாக இறக்கிற போகிறாங்களோ அப்படின்னு அவ்வளவு நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே நிறைய பேர் ஊசி போடுற அளவுக்கு மாறிட்டாங்க. அந்த மாதிரி அதை குறித்த பயமே இல்லை. ஏன் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஊசின்னா அதில் இவ்வளோ நீர் இருக்கும், உள்ளே இறங்கும், அது ஒன்றும் பண்ணாது, எறும்பு கடிக்கிறது மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு நம்மளே மனசுக்குள்ளே என்ன பண்ணிட்டோம்னா அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஊசியை பார்த்து நமக்கு என்ன இல்லைன்னா பயம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்கள் மனசை பார்த்து நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ என்ன பண்ணாத, நீ சமாதானத்தோட படுத்து, சமாதானத்தோட படுத்து. நீ நல்லா படுத்து தூங்கு. ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய், அதான் நம்ம அலைகிறதுனால, நம்ம பயப்படுறதுனால எதையுமே நம்ம செய்ய போறதில்லை. ஆனா என்னமோ தெரில, யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நீ அடிக்கடி மூட் ஆஃப் ஆகுற மகளே, நீ அடிக்கடி அப்படியே சமாதான குறைவா நீ மாறுற, உனக்கு ரொம்ப சமாதானம் அடிக்கடி எடுக்கப்படுது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, அந்த சமாதானம் வேற எங்கேயும் ஆரம்பிக்காது, வேற யாரும் கொடுக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை நான் உனக்குள்ளதான் நான் வச்சிருக்கிறேன், உங்களுக்குள்ளதான் அந்த சமாதானத்தை வச்சிருக்கிறேன். நீங்க அந்த சமாதானத்தை வாஞ்சிப்பீர்களே ஆனால், அந்த சமாதானத்தை வாஞ்சிப்பீர்களே ஆனால் அந்த சமாதானம் உங்களை தேடி வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாதானம் எனக்குள்ளே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஹல்லேலூயா. எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீரா. சொல்லோ, கேடகம் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். பாடு தூரங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரி. சொல்லுவோம், படுத்துறங்கி
விழித்தெழுவே. கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீ. நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீ. பாடுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை சொல்லோ. படுத்துறங்கி விழித்தெழுவே. ஏசப்பா ஏசப்பா பாதுகாக்கின்றீ, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. அல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை கர்த்தர் நிம்மதியா உங்களை தூங்க வைக்க போறார். நீங்க எத்தனை மணி நேரம் போனாலும் நீங்க தூங்குற நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஆண்டவர் கண்டிப்பா உங்களை தூங்க வைக்க போறாரு. எனக்கு 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 ஒரு நல்ல மனசுல எனக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்குது. என்னன்னா, கர்த்தர் இன்னைக்கு அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே யாரும் உள்ள நுழைய முடியாது. சிலருடைய வாழ்க்கையில உங்களுக்கு யாருமே சமாதானம் உங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த காரியத்துல யார் சமாதானம் சொன்னா நீங்க ஆறுதல் அடைவீங்க, யார் சமாதானம் சொன்னாலும் நீங்க ஆறுதல் அடைய மாட்டீங்க. அதான் அன்னாளுடைய கணவனார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏமா 10 பிள்ளைகளை பார்க்கலாம் நான் உனக்கு வசதி தானே, நான் உன்னை நேசிக்கலையா, உனக்கு நான் எவ்வளவு தாங்குன்னு தாங்குறேன், உன்னை என்ன வேணாலும் நான் கூட்டிட்டு போறேன், யார் என்ன சொன்னா என்ன, நான் உனக்கு ஆதரவா இருக்கேன்ல. ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொன்னா, ஊரே என்ன சொன்னாலும் தன்னுடைய கணவனார் அந்த பொண்ணை பார்த்து, அவங்க சிஸ்டரை பார்த்து, நான் உன்னை நம்புறேம்மா, நான் உனக்கு இருக்கம்மா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னா போதும், நான் நம்புறேன். உலகமே எதிர்த்து நின்னா கூட நீங்க எப்படி இருப்பீங்க? தைரியமா இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு அம்மா யாரும் இல்ல, கணவனார் மட்டும் உங்களை பார்த்து, நான் இருக்கிறேம்மா, நீ போ, நான் இருக்கிறேன், என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு வேற யாரும் தைரியம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனா இந்த அன்னாள் தன்னுடைய கணவனார் அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த சமாதானம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, வரல. என்ன சமாதானப்படுத்த முடியாதுங்கய்யா, என்ன சமாதானப்படுத்த முடியாது. ஆனா கர்த்தர் சமூகத்துல போன உடனே அந்த பூட்டப்பட்ட அந்த இருதயத்திற்குள்ள யார் வந்தா தெரியுமா? கர்த்தர் வந்தாரு. இப்போ ஒரு வார்த்தை மட்டும் அவளுக்கு கடந்து வருது, மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு பாருங்க. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, அதற்கு ஏலி சமாதானத்தோடே போ, சமாதானத்தோடே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. ஹல்லேலூயா. மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன், மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன்.
இனி சமாதானத்தோட தூங்குவீங்க, இனி சமாதானத்தோட வேலை செய்வீங்க. இனி நான் சொல்றேன், நீங்க ஹாஸ்பிட்டல்லையே இருந்தா கூட உங்க இருதயம் எப்படி இருக்கும்னா, கேட்கல, சமாதானமா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல நீங்க படுத்திருக்கும் போது நோயாளி இல்லை, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு டைம் கொடுக்கறது மாதிரியே மாற போகுது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நோயாளியா போறதில்ல, மனசுல சமாதானமா இருக்கிறதுனால அது ஒரு ரெஸ்ட் டைமா கர்த்தர் மாற்ற போறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு சமாதானம். அந்த சமாதானம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சமாதானம் யார் தரணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. எனக்குள்ளே சொல்லுங்க பார்க்கலாம். நான் எனக்குள்ளே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்? பிசாசு குப்பைகளை போடும்போது, அதை இதையும் போடும்போது, பிள்ளைகளை குறித்த பயத்தை போடும்போது, எதிர்காலத்தை குறித்த பயத்தை போடும்போது, சரீரத்தை குறித்த பயத்தை போடும்போது, சிலருக்கு என்னென்ன பயம் வருதுன்னே இல்லை, என்னென்னமோலாம் வருது. சமாதான குறைவா இருக்கிறதுக்கு பல காரணமா இருக்குது. எனக்கு நோய் வந்துருமோன்னு வராத நோயை நினைச்சு கவலைப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பிள்ளைய பெத்தெடுத்து இன்னும் 3 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கலங்குற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நடக்க போறதை நினைச்சு இன்னைக்கு சமாதான குறைவா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதனால என் சமாதானத்தை முதல்ல யாரு தான் உண்டு பண்ணணும்னா நான். ஹல்லேலூயா. இப்போ போறீங்க ப்ரேயரை முடிச்சு, நிறைய பேருக்கு நைட் டைமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா ஒருவேளை வெளியில எல்லாம் கேட்குறவங்களுக்கு இன்னைக்கு நைட் இல்லைன்னா கூட இன்னைக்கு இரவில் நீங்கள் படுக்கைக்கு போகும்போது எப்படி போகணும்? கேட்கல, அப்படியே கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லாம் நல்லா ஒரு டைம் பார்த்து கதவெல்லாம் மூடிட்டு நேர போய் என்ன பண்ணுவோம், எதை குறிச்சும் யோசிக்காம, எதை குறிச்சும் கவலைப்படாம, இந்த நாளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி, இன்னைக்கு வரைக்கும் நடத்தினவர் நாளைக்கும் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறார், அடுத்த நாளும் என்னை நடத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எனது தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். நாளைக்கு வக்கீலுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோன்னு பயப்பட வேண்டாம், அங்க என்ன சொல்லுவோன்னு பயப்பட வேண்டாம். நாளைக்கு உள்ளத கர்த்தர் நாளைக்கு எனக்காக கட்டளை இடுவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். யாராமா? சத்தமா சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்ற வசனம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? ரோட்ல 2 பேர் சண்டை போட்டிருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறவங்கள போய் விலக்கி விடுனா கர்த்தர் சொல்றாரு. ஹலோ, நம்ம நிறைய பேர் இதை தப்பா எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்களை எல்லாம் சமாதானம் பண்ற மாதிரி பக்கத்து வீட்டில் போய் சமாதானம் பண்ண போறது, ஊர்ல உள்ளவங்களுக்கு சமாதானம் பண்ண போறது. ஆனா ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு சமாதானம் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமாதானம் இல்லாமலே வருவாங்க. சமீபத்தில் ஒரு பிரதர் இறந்துட்டாங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு காது, இந்த காதே இல்லை அவருக்கு, காது வெட்டி அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே ரணமா இருக்குது. ஐயோ, அது ரொம்ப பார்க்கறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டா 2 பேர் சண்டை போட்டு இருந்திருக்கிறாங்க. சண்டை போட்டு இருக்கிற இடத்துல இவர் போய் என்னன்னா, அவங்க 2 பேருமே குடிகாரர், இவரும் தண்ணி அடிச்சிருக்கிறார், 3 பேருமே குடிகாரர். 2 பேர் சண்டை போட்டு கத்தி எடுத்து சண்டை போட்டு இருக்கும்போது இவர் போய் இடையில போய் தடுக்க போய் ஒருத்தன் வெட்டினது, மல்கூசுக்கு காது வெட்டினது மாதிரி கரெக்டா இவருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதி காது அப்படியே போய், ஐயோ நம்ம சிரிக்கிறோம் ஆனா கொடுமையான வலி. அப்படி இந்த இடம் அவர் ரொம்ப சொதன்னு இருக்குது. எப்படித்தான் தூங்குறாரு? நமக்கு காதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு, ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டா, சண்டையை விலக்கி போட்ட இடத்துல இப்படி எனக்கு வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிறவங்க அப்படின்றதுக்காக நம்ம ஊர் முழுக்க இருக்கிறவங்களுக்கு சமாதானத்தை பண்றதுக்காக ஆண்டவர் சொல்லல. நல்லா கவனிச்சுங்க, இந்த சமாதானம் பண்றதுக்குன்னு போய் சமாதான குறைவுல மாட்டினவங்க எத்தனையோ பேர். ஆனா ஆண்டவர் இங்க சொல்ற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்
அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவர் சொன்ன, நீங்க சமாதானப்படுத்தணும்ன்ற சொன்ன சமாதானம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்முடைய குடும்பத்துல நம்மளை சுற்றி இருக்கிறதுல நம்ம என்னத்தை கொண்டு வரணும்னா சமாதானம் கொண்டு வரணும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டில் இருக்கிற கணவன் மனைவிக்கு சண்டை வந்தா நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? பிரதர் கொஞ்சம் சமாதானமா போங்க பிரதர். சிஸ்டரை பார்த்து, சிஸ்டர் கொஞ்சம் இறங்கி போங்க சிஸ்டர். ஆனா அதே சண்டை நம்ம வீட்டில் வந்தா வரட்டும், தப்பு பண்ணவங்க வரட்டும், நான் போய் என்னத்தை சமாதானம் ஆகுறது? நானா தப்பு பண்ணேன்? நான் தப்பு பண்ணினேன்னா வேணா சமாதானத்துக்கு போகலாம். நான் ஒன்றும் பண்ணாம நான் எதுக்கு சமாதானமா போகணும்? எத்தனை நாள் தான் சமாதானமா போறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற. அப்போ ஆண்டவர் அந்த மாதிரி இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒன்று எனக்குள்ள ஒரு சமாதானத்தை நான் கொண்டு வரணும், இன்னொன்று என்ன பண்ணணும்னா என்னை சுற்றி சமாதானமாய் வைக்க வேண்டியது யாருடைய வேலை அப்படின்னு சொன்னா எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை. உங்கள் வேலை ஸ்தலத்தில் அப்படிதான், நீங்க குடியிருக்கிற வீட்டில் அப்படிதான், நீங்க இருக்கிற குடும்பத்தில் அப்படிதான். முடிஞ்ச வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சொல்லுங்க, யாவரோடும் கூடிய மட்டும் எப்படி போகணுமாமா? சத்தமா சொல்லுங்க. நம்ம பாட்டு மட்டும் பாடுவோம், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே எதை குறித்தும். ஆனா நம்ம ஆட்கள் ரொம்ப கிளவரா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். இதை சேர்ந்து பாடுவாங்க, அடுத்த லைனை பாடவே மாட்டாங்க. யார் மேலும் கசப்பு இல்லப்பா. ஏன்னா இவங்க ரொம்ப உண்மையா இருக்காங்களாமா. யாருக்கு? இவங்க உண்மையத்தான் பாடுவாங்களாமா. ஆனா நம்ம பாட்டே பாட முடியாத அளவுக்கு இருக்கிறோம்னு குற்ற மனசாட்சி இல்லை. ஆனா அதுலயும் ஒரு நீதி, நான் என்ன பாடல, நான் பொய் பாட்டு பாடலையேன்ற நீதி. இது எப்படி? ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. யார் இடத்துல எல்லாம் நான் நம்புறேன், இந்த 100 daysல நம்மளை கர்த்தர் ஒரு பெரிய லெவல ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி அதற்கு நேராக வாக்குத்தத்தத்தை கொடுத்து வார்த்தையை கொடுத்து நம்மளை அழகா கர்த்தர் கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா யாருக்கு தெரியுமா ஆசீர்வாதம்? யாருக்கு தெரியுமா அந்த உயர்வு? நான் நம்புறேன், நம்ம ஒன்றும் இல்லை, யார் மேலையும் கசப்பு வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யார் மேலையும் கசப்பு இல்லாத போது நான் ஏன் கசப்போட இருக்கணும்? அவரே தாழ்ந்து போகும்போது நான் ஏன் அப்படி இருக்கணும்? என் ஆண்டவர் சுற்றி இருக்கிற அத்தனை பேரை பார்த்தும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாதிருக்கிறார்கள் சொல்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சுற்றி இருக்கிற இடத்தை என்னவா வச்சாரு? சத்தமா சொல்லுங்க. 5 விரல் இருக்கு, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? சொல்லுங்க. இல்ல, அதுதான் விரல். 5 விரலும் ஒரே மாதிரி இருந்தா ஊனோன்னு அர்த்தம். 5 விரலும் 5 விதமா இருந்தாதான் சரியான வளர்ச்சின்னு அர்த்தம். அதனால நான் நம்புறேன், நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய சுத்தியோ இருக்கிறவங்க 5 பேர் 5 கேரக்டர்ல. சத்தமா சொல்லுங்க. இத்தனை நாள் பிரசங்கத்தை கேட்கிறோமே, இந்த முன்னாடி இருக்கிற ஒரு 4-5 பேர் பண்ற அக்கப்போர் இருக்கு, தாங்கவே முடியாத அக்கப்போர். என்னன்னா உட்கார்ந்து யாராவது முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்டா இடிப்பாங்க பாருங்க, ஒரு இடி. இந்த டிவி இங்க வச்சிருக்கு பாருங்க, எனக்கு மறைக்குது, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் தள்ள மாட்டாங்க. நீ வேணா பின்னாடி போ, நான் இங்கே தானே நின்றுட்டு இருந்தேன், இது வரைக்கும் நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன், நீ அதுக்குள்ள அங்கேருந்து வந்துட்டு என்னை இடிச்சுட்டு தான் இங்கே பண்ணணும்னா தேவையில்லை, நீ பின்னாடி போ. அப்படி அவங்க நிக்கிற தோரணையை பார்த்தா நமக்கு தெரியும். இவங்க யார்கிட்ட சமாதானத்துக்கு போவாங்க? எப்படி இது சமாதானம்? வேதம் என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஜபத்திலேயே சண்டைன்னா அப்புறம் எப்படி? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப ஞானமா நடக்கணும். ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, நான் உனக்கு சமாதானத்தை வச்சிருக்கிறேன். இந்த சமாதானம் முதல்ல யாருக்குள்ள இருக்குது? முதல்ல எனக்குள்ள இருக்கிற என் ஆத்துமாவை நான் தான் என்ன படுத்தணும்? என் சிந்தையை நான் தான் என்ன படுத்தணும்? சமாதானம். பிசாசு சமாதான குறைவுக்காக என்ன வேணாலும் உங்க மைண்ட்ல கொண்டு வருவான்.
என்ன குப்பை வேணாலும் போடுவான். ஆனா நீங்க ஒண்ணுல ரொம்ப கான்பிடண்டா இருக்கணும். இல்ல, எனக்குள்ள அந்த சமாதான குறைவு வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய சிந்தனைக்குள்ள அந்த சமாதான குறைவு வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ சமாதானமா இரு. ஒன்னும் இல்ல, கொண்டு வந்ததும் ஒன்னும் இல்ல, கொண்டு போறதும் ஒன்னும் இல்ல. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரதர், ஒண்ணுமே நம்ம கொண்டு வரல. இது எல்லாமே யார் தான் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தார். அவர் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் என்னவா தான் இருப்பேன்னா, நான் சமாதானமா இருப்பேன். ஃபர்ஸ்ட் எனக்குள்ளே. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பக்கத்தில் ஒரு 2 பேருடைய ஆமென் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் முடிஞ்சா சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. முடிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம என்னைக்குனாலும் நம்முடைய கணவனார நம்ம மன்னிச்சுதான் சொல்லுங்க, சமாதானம் ஆகித்தான். கேட்கல, சமாதானம் ஆகிதான் ஆகணும் சிஸ்டர், பிரதர், சமாதானம் ஆகிதான். ஏன்னா அவங்க நமக்கு மனைவி, ஏன்னா அவங்க நமக்கு கணவன், வேற வழியே இல்லை. இப்போ இன்னைக்கு நீங்க சமாதானம் ஆகலைன்னாலும் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் வரும்போது சமாதானமாய்தானே ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, அத்தனை நாட்களும் நொந்துட்டு வெந்துட்டு பாதி உடம்ப கஷ்டப்படுத்தி வியாதி வர்றதை விட இன்னைக்கே சரி, அவருடைய கேரக்டர் அப்படிதான், அந்த அம்மாவுடைய கேரக்டர் அப்படிதான், கத்திட்டே இருப்பாங்க. அந்த ஐயாவுடைய கேரக்டர் அப்படிதான், முசுடு மாதிரி பண்ணிட்டே இருப்பாரு. சரி, கத்தரே தொடட்டும், ஒன்றும் இல்லையா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும், இங்கே சண்டை போட்ட அடுத்த நிமிஷத்தில் காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப சண்டை போட்டு பயங்கர கோபமாக இருக்கும், ஏங்க காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவ்வளோதான், அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கிற மலை அப்படியே தண்ணி ஊற்றுனது மாதிரி அமைதியாகாதா? இந்த ட்ரிக்கெல்லாம் நிறைய சிஸ்டர்ஸுக்கு தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்க, காஃபியா எடுத்து ஒரு அடுப்பில் இருந்து ஒரு கறியை தூக்கி உள்ளே போடுறேன், இன்னும் எரியட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ எங்கே அங்கே சமாதானம் வரும்? சமாதானம் வரவே வராது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்கே போனாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னவா இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. யார் எங்கே போனாலும் சர்ச்சுக்கு போனாலும் உடனே சமாதானத்துக்கு சரி 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 பிரதர், சரி பிரதர், சரி சரி சரி, ஒன்றும் இல்லை, அவசரப்படாதீங்க, சாரி 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 சாரி, அப்படியெல்லாம் நான் நினைக்கல, ஐயோ. இந்த மாதிரி மெதுவான பிரதியுத்தரம் பண்ணி நம்மளை எப்பவுமே நம்மளை சுற்றி நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னவா வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சண்டை போடணும்னு அவ்வளோ வெறியோட வர்றவங்களும் நம்மளை பார்த்த உடனே என்ன ஆகணும் அப்படின்னா, அப்படியே கூலாகி, என்னையா இது மூஞ்சி, இந்த மூஞ்சியை பார்த்தா நமக்கு என்ன பண்ண முடியல, கோவப்படவும் முடியல, திட்டவும் முடியல, என்னத்தை தான் ஒரு மூஞ்சியோ தெரில, அந்த மாதிரி ஒரு மூஞ்சிய ஆண்டவர் உங்களுக்கு தரணும். பொதுவாக கணவனார் இடத்துல தரணும், மனைவியின் இடத்துல தரணும். இதெல்லாம் ஜபக்குறிப்பு, நான் எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க எழுதாம இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே, என்னிடத்துல சண்டை போடணும்னு வர்றவங்களும் என்னை பார்த்த உடனே என்ன ஆயிரணும்னா அப்படியே சமாதானமாயி, உங்கள்கிட்ட என்னத்தை போய் சண்டை போடணும், இன்னைக்கு 2 வார்த்தையை கேட்கணும்னு தான் வந்தேன், ஆனா என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே என்ன பண்ண முடியல. அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. ஹல்லேலூயா. சத்துருக்களும் நம்மோடு சிநேகிதர்களாய் மாறுவார்கள், சமாதானம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பேசுறாரு, பிரதர், நீங்க யாரிடத்துலயாவது சமாதான குறைவா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் பிரதர் டென்ஷன், சிஸ்டர் உங்களுக்கு தான் சிஸ்டர் ரொம்ப டென்ஷன். வேண்டாம், பரவாயில்ல, நீங்க போய் என்ன பண்ணிருங்கன்னா அவங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, உங்களை ரிஜெக்ட் பண்ணா கூட பரவாயில்ல, சாரிப்பா நான் தான்ப்பா தப்பு பண்ணேன், பரவாயில்லப்பா, ஒரு 4 டைம் பேசுங்க. இல்லை உங்கள் ஃபோனை எடுக்கலையா, ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று பண்ணுங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, ஐ லவ் யூனாவது பண்ணுங்க, இல்லைனா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு சுற்றிலும் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சத்தமாக சொல்லுங்க. உங்கள் மேனேஜர் உங்களை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரா, நாளைக்கு போகும்போது ஒரு சின்ன ஏதாவது ஒரு சாக்லேட்டாக ஒரு சின்ன கிஃப்டாக கொண்டு போய் கொடுத்து பிரதர், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களை நேசிக்கிறேன்,
இல்லை நீங்க எனக்கு வேணும்னு தான் நினைக்கிறேன், சாரி அப்படின்னு சொல்லி பாருங்களேன். வேதம் சொல்கிறது அந்தரங்கத்தில் கொடுக்கிற வெகுமதி ராஜாவினுடைய கோபத்தை தணிய பண்ணும். அப்போ சில சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் மற்றவங்களுடைய கோபத்தை என்ன பண்ணுமாமா, தண்ணிய பண்ணும். உங்க மனைவிக்கு அப்படின்னா, மனைவி ரொம்ப கோபமா இருக்காங்களா, ஒரு சின்ன கிஃப்ட். கணவன் ஒரு கோபமா இருக்காங்களா, ஒரு சின்ன கிஃப்ட். ஏதாவது ஒரு சின்ன, முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன கிஃப்டை கொடுத்து. சிலர் நினைக்கிறாங்கப்பா இதெல்லாம் திருந்தவே மாட்டார் பாஸ்டர் அப்படின்னு. சில அதெல்லாம் ஒன்றும் கிஃப்ட் எல்லாமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் பிறவி குணம். பேய்க்கு கொடுத்தா கூட அந்த மாதிரிலாம் என்னமோ நீ உங்களை முகத்தை பார்த்தா அப்படி தோணுது. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் நினைப்பிடா. நீங்கள் யாருக்கோ பேசிகிட்டு இருக்கிறீங்க, நம்ம வீட்டு ஆளெல்லாம் அதெல்லாம் அசையாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கீங்க. யார் சொன்னா? உங்கள் இருதயம். நீங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பவர் அவ்வளோ பெரிய பவர், உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியானவர் பெரியவர். நீங்கள் போய் நிற்கிற இடத்துல சமாதானம் வரும். அது வராம இருந்தாலும் அந்த மனுஷன் சமாதானம் ஆகணும். அதுதான் உங்க மேல இருக்கிற வெற்றி. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு நம்ம எப்படி அப்படி இருக்க முடியும்? நம்ம அதெல்லாம் விடாப்பிடியா கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நீங்க இப்படி ஒரு முயற்சியோட போங்க. என் தேவன் என்ன செய்வார் என்றால் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் நீர் என்னை தாங்குகிறேன். நீர் என்னை தாங்குவதால் நான் சொல்றேன். எப்படி தூங்கும் அப்படின்னா நிம்மதியா. நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பலிபீடத்திலிருந்து ஜெபம் பண்றேன். தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க, ரொம்ப சிரமப்படுறவங்க, இரவு முழுக்க யோசனையினால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறவங்க, குடும்பத்துல சமாதானமே இல்லாம தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுற, எதிர்காலத்தை குறிச்ச பயத்தோடு தூங்க முடியாம, கடனை குறிச்ச பயத்தோட தூங்க முடியாம இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து உங்களை நிம்மதியா, ஆண்டவர் நிம்மதியா கர்த்தர் தூங்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வேறே இருதயத்தை தருவார். இது நீங்க வந்த வண்ணமாய் அல்ல, நீங்க வித்தியாசமா போவீங்க. நீங்க வித்தியாசமா போவீங்க, நீங்க சமாதானத்தோட போவீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை உள்ளுக்குள்ள கர்த்தர் குடி வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.